Jesus loves our daily Bible school. Praise the Lord, children. Jesus loves our daily Bible schoolக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன் children. இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தில் உம்மை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. டெய்லி பைபிள் ஸ்கூல்லே கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவங்க பெற்றோர்களை ஆசீர்வதியும், குடும்பத்திலே சமாதானம் சந்தோஷம் நிறைந்திருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு சமாதானத்தை கொடுங்க ராஜா. அப்பா, என்ன பேசணும், எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எப்படி செயல்படணும், எல்லாவற்றிலும் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழி நடத்துங்கப்பா. அவங்க சரீர பலவீனங்கள் நீங்கி சுகமா இருக்கணும் ராஜா. இதுவரை இல்லாத அளவுக்கு ஞானத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுங்க ஆண்டவரே. உங்க வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகள் விசேஷ ஞானத்துடன் நடந்து கொள்ளணும் ஆண்டவரே. தானியேலுக்கு கொடுத்த 10 மடங்கு ஞானத்தை டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொள்ளுகிற வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளுக்கு நீ தந்தர வேண்டும் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிற ஆண்டவரே. பெற்றெடுத்த எங்கள் உள்ளங்கள் எல்லாம் மகிழட்டும் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமென். சில்ட்ரன்ஸ், இப்பொழுதும் நாம் கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்துவோம். ஆனந்த கரிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஆனந்த கரிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். அப்பா, உங்க அன்பு மகா பேரன்பு ஆண்டவரே, எங்களை விட்டு விலகாத நல்ல பங்கு நீங்க தானப்பா. எங்களை எடுப்படாத நல்ல தேவனே, உன்னதமான குமாரனே, எங்கள் ரட்சகரே, அப்பா தூயவரே, துணையாளரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆராதிக்கிறோம் ராஜா. நன்றி ஆண்டவரே. பேரன்பு உயிரில மேலானது, மேலானது பேரன்பு உயிரில மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம், எங்கள் உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். கர்த்தருடைய காலத்தில் சோதரிப்போம். உம்மை துதிக்கிற துதி எப்போதும் எங்கள் வாயில் இருக்கும் ஆண்டவரே. நீரே எங்கள் தேவன், நீரே எங்கள் ரட்சகர், நீரே எங்கள் கர்த்தர். அதனால் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீரே மெய்யான தேவனாகிய குமாரன் என்று எங்கள் ரட்சகராக கிறிஸ்து என்று உங்களை ஆராதிக்கிறோம் அப்பா. மீட்பு கொடுத்த தேவனுக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறோம். என் தேவன் தேடுவேன் ஆர்வமுடன், தேவனே நீ என் தேவன் தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உங்க வல்லமை காண்கின்றேன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உங்க வல்லமை காண்கின்றேன், வல்லமை காண்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். எங்க துணையாளரே, எங்க மனவாளரே, ஆத்ம நேசரே, ஆத்ம நங்குரமே, சாரோனி ரோஜாவே, அக்கின்மயமான தேவனே, எங்களுக்காக பிதாவில் பரிந்து பேசுகிற மத்தியாசரே, என் பிரதான ஆசாரியரே,
உன்னதமான மறைவில அடைக்கலமா ஓடி வந்திருக்கோம் ஐயா. உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஸ்தோத்திரம். நீதானே துணையானே உம் நிழலில் களி கூறுவேன். நீதானே துணையானே உங்க நிழலில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றிக் கொண்டேன் உங்க வழக்காரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டேன் உங்க வழக்காரம் தாங்குதையா. வழக்காரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உணர்வுகளா போற்றி புகழ்கிறே. ஆமென். ஆனந்த களிப்புள்ள உணர்வுகளா போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு ஒன்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு ஒன்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லிஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசம் உள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். 2ஆம் வசனம். அவன் லிஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாயிருந்தான். 3ஆம் வசனம். அவனை பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி, அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடங்களில் இருக்கும் யூதர்கள் எல்லோரும் அறிந்திருந்தபடியால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்தாசேனம் பண்ணினான். 4ஆம் வசனம். அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் முப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். 5ஆம் வசனம். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. 6ஆம் வசனம். அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன பொழுது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு 7ஆம் வசனம். மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தீனியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். 8ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துராவுக்கு வந்தார்கள். 9ஆம் வசனம். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. 10ஆம் வசனம். அந்த தரிசனத்தை அவன் கண்டபொழுது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரார்த்தனம் பண்ணி 11ஆம் வசனம். தூராவிலே கப்பல் ஏறி சமோத்திராக்கே தீவுக்கும் மறுநாளிலே நேயாப்போலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி 12ஆம் வசனம். அங்கிருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பு பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம். 13ஆம் வசனம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். 14ஆம் வசனம். அப்பொழுது தியாதீரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லிதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். 15ஆம் வசனம். அவளும்
அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினாள் என் வீட்டிலே வந்து தங்கி இருங்கள் என்று எங்களை வருத்தி கேட்டுக்கொண்டாள். 16ஆம் வசனம். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். 17ஆம் வசனம். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, அந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள் என்று சத்தமிட்டாள். 18ஆம் வசனம். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்த நேரமே அது புறப்பட்டு போயிற்று. 19ஆம் வசனம். அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிற்றென்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். 20ஆம் வசனம். அவர்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி. 21ஆம் வசனம். ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். 22ஆம் வசனம். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி. 25ஆம் வசனம். அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைசாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். 24ஆம் வசனம். அவன் இப்படிப்பட்ட கட்டளைகளை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுவ மரத்தில் மாட்டி வைத்தான். 25ஆம் வசனம். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். 26ஆம் வசனம். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லோருடைய கட்டுகளும் கழண்டு போயிற்று. 27ஆம் வசனம். சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். 28ஆம் வசனம். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். 29ஆம் வசனம். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து. 30ஆம் வசனம். அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, இரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். 31ஆம் வசனம். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. 32ஆம் வசனம். அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். 33ஆம் வசனம். மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். 34ஆம் வசனம். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாயிருந்தான். 35ஆம் வசனம். பொழுது விடிந்த பின்பு அந்த மனுஷரை விட்டுவிடுங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் சேவகர்களை அனுப்பினார்கள். 36ஆம் வசனம். சிறைச்சாலைக்காரன் பவுலுக்கு இந்த வார்த்தைகளை அறிவித்து, உங்களை விடுதலையாக்கும்படிக்கு அதிகாரிகள் கட்டளைகளை அனுப்பினார்கள். ஆகையால் நீங்கள் இப்பொழுது புறப்பட்டு
சமாதானத்துடனே போங்கள் என்றான். 37ஆம் வசனம். அதற்கு பவுல், ரோமராகிய எங்களை அவர்கள் நியாயம் விசாரியாமல் வெளியரங்கமாய் அடித்து சிறைச்சாலையிலே போட்டார்கள். இப்பொழுது இரகசியமாய் எங்களை விடுதலை ஆக்குகிறார்களோ? அப்படியல்ல, அவர்களே வந்து எங்களை வெளியே அழைத்து அனுப்பிவிடட்டும் என்றான். 38ஆம் வசனம். சேவகர் இந்த வார்த்தைகளை அதிகாரிகளுக்கு அறிவித்தார்கள். ரோமராய் இருக்கிறார்கள் என்று அவர்கள் கேட்டபொழுது பயந்து வந்து 39ஆம் வசனம். அவர்களுடனே தயவாய் பேசி அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி கேட்டு கொண்டார்கள். 40ஆம் வசனம். அந்தப்படி அவர்கள் சிறைச்சாலையில் இருந்து புறப்பட்டு லிதியாளிடத்திற்கு போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. சில்ட்ரன்ஸ், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் முழுதும் படிச்சதை கேட்டீங்க இல்லையா? பவுலும் சீலாவும் கர்த்தருக்காக எவ்வளவு வைராகியமாக ஊழியம் செய்கிறாங்க. அவங்க ஒரு தவறும் செய்யலை. ஆனால் அவங்கள சிறைச்சாலையில் போடும் பொழுது அவங்க கலங்கலை, கவலைப்படலை, கண்ணீர் சிந்தலை. கர்த்தரை துதிச்சு என்ன பண்ணுறாங்க? பாட்டு பாடுறாங்க. அவங்க கர்த்தரை துதித்து பாடும் பொழுது என்ன ஆகுது? சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறக்குது, சங்கிலிகளெல்லாம் கழண்டு விழுந்து அஸ்திபாரங்களே அசையுது. இப்படியாக இருக்கும் பொழுது அந்த காவலாளி என்ன பண்ணுறான்? தன்னை கொலை பண்ணிக்க பார்க்குறான். அந்த நேரத்தில் பவுல் என்ன பண்ணுறாரு? உரத்த சத்தமாக, நீ உனக்கு கேடானது ஒன்றும் செஞ்சுக்காதேன்னு சொல்கிறாரு இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு வெளிப்படுத்துகிறாரு. இது மாதிரி அந்த காவலாளி தன்னை கொலை பண்ணிக்க பார்க்குறான், நீ இது போல் சொல்லு அப்படின்னு பவுலுடைய வாயில் பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையை போடுறாரு. அப்போ அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது காவலாளி தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளாமல் பாதுகாக்கப்படுறான். பவுல் பார்த்திங்கன்னா எவ்வளவு கர்த்தருடைய தாசரா, தேவ மனுஷரா, அவர் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை உயிரை ரட்சிக்குது, உயிரை காப்பாற்றுது இல்லையா? அதே பவுல் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு இந்த வார்த்தையை சொல்கிறாரு. 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த காவலாளிக்கிட்ட இந்த வார்த்தையை சொல்கிறாரு. நீ ரட்சிக்கப்படணுமா? உன் குடும்பத்தில் இருக்கவங்க ரட்சிக்கப்படணுமா? இதுதான் வார்த்தை, இதுதான் விசுவாசம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஒரு பெரிய பூட்டுக்கு ஒரு சின்ன சாவிதான் இருக்கும். அதுபோல் ரட்சிப்பு என்பது பெரிய காரியம், ஆனால் சின்ன சாவிதான். அது என்னன்னா விசுவாசம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசத்தால் நம்ம ஒரு ஆள் விசுவாசிக்கிறோம். நம்ம இயேசுப்பா மேலே எவ்வளோ விசுவாசமாக ஜெபிக்கிறோம், எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு ஜெபிக்கிறோம். அப்போ இந்த 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வச்சு நம்ம ஜெபிக்கணும். நம்ம குடும்பத்தில் உங்கள் தாத்தா பாட்டியோ, இல்லை உங்கள் அப்பா அம்மாவோ, இல்லை உங்கள் சித்தப்பா சித்தியோ, அத்தை மாமா யாராவது ஒருத்தர் வந்து ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கலாம். பவுல் அவர்கள் சொல்லி கொடுத்த வார்த்தை இது. இந்த வார்த்தை வந்து பரிசுத்த ஆவினால் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை. நீங்கள் என்ன பண்ணலாம்? விசுவாசமாக அப்போஸ்தலர் 16:31 எழுதியிருக்கிறதே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் சொன்னீரே கர்த்தாவே, சொன்னபடியே செய்யுங்கப்பா அப்படின்னு நம்ம ஜெபிச்சா நிச்சயமாக நம் குடும்பத்தில் இருக்கவங்க ரட்சிக்கப்படுவாங்க. காலம் தாமதமானாலும் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் பொய் சொல்ல மாட்டார். காலம் தாமதமானாலும் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் பொய் சொல்ல மாட்டார். நிச்சயம் உங்கள் குடும்பத்தாரை ரட்சிப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. சில்ட்ரன்ஸ், இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் டேஷ் இருதயத்தை திறந்தருளினார். ஆ லிதியாள், ஆ மரியாள், இ தபித்தாள். சரியான விடையை எழுதி அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். பிள்ளைங்களா, இனி நம்ம எதுக்காக ஜெபிக்க போறோம்னா, நம்ம தேசத்துல பார்த்தீங்கன்னா அநேக பிள்ளைங்க பிறக்கும் போதே காது கேட்காம பிறகுறாங்க, கண்ணு தெரியாம பிறகுறாங்க, வாய் பேச முடியாம பிறகுறாங்க, நடக்க முடியாம பிறகுறாங்க. அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு பார்த்து வளர்க்கணும். அவங்கள எல்லாருக்கும் படிக்கிறதுக்கு, சாப்பாடு வைக்கிறதுக்கு, குளிக்க வைக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு பார்த்தீங்களா? அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கலாமா? கர்த்தர் அவங்க பிள்ளைகளுக்கு நல்ல பிறனை கொடுத்து, ஞானம் கொடுத்து, அது வளர்ந்த பெற்றோர்களுக்கு கர்த்தருக்கு பல சுகத்தையும் ஆசீர்வாதத்தை கொடுத்து ஜெபிக்கலாமா? நேசிக்கிற பரலோக தகப்பனே,
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரப்பா. அப்பா தேவனே, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே ராஜா. தேவனே அப்பா, இந்த பூமியில அப்பா அனைவரே பிறக்கும் போதே பலவீனத்தோடு பிறக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. அவருடைய பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க பூமியிலப்பா. என் தேவத்தால் பிள்ளைகளெல்லாம் நீங்க ஆசீர்வதிக்க கூட ஜெபிக்கிறோம். அவனை பாதுகாக்க கூட ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த கண் பார்வை எழுந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் கண் பார்வை கொடுக்கும்படியாய், அந்த காது கேட்காத பிள்ளைகளுக்கு காது கேட்கும்படியாய், வாய் பேசாத பிள்ளைகளுக்கு வாய் பேசும்படியாய், நடக்க முடியாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் நடக்க வைக்கும்படியாய் அற்புதங்களையும் அதிசயங்களையும் இன்றும் செய்வீராக. என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கீங்கப்பா. நீரே வானத்தில பூமியிலும் அதிசயத்தையும் அற்புதத்தை நீங்க இன்றும் செய்றீங்கப்பா. விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாமே கூட சொல்லிக்கிறப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே விசுவாசிக்கிறோமானவரே. ஏசப்பா, இப்போதே அவர்கள் பிள்ளைகள் தொழுவீராகப்பா. அந்த பிள்ளைகளுக்காக நீங்க சிறுவில் ரத்தம் சிந்துறீங்க. அந்த பெரும்பாலும் சிறுவில் உங்கள் ஜீவனை கொடுத்துருக்கீங்கப்பா. அந்த பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளிலும் இயேசு ரத்தத்தை பூசுகிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிள்ளைகளுக்கு பலனை கொடுப்பீராகப்பா, சுகத்தை கொடுப்பீராக, ஆரோக்கியத்தை கொடுப்பீராக, தெரிந்த புத்தியை கொடுப்பீராக, வளர்ச்சியை கொடுப்பீராக. ஆண்டவரே, எல்லா பொறுப்பும் நல்லா வளரட்டும் தகப்பனே. மூளை நல்லா வளரட்டும் தகப்பனே. தெரிந்த புத்தி உண்டாகட்டும் ஐயா தகப்பனே. சப்பா இந்த ஜெபிக்கிறப்ப இமானுவேல் மகனுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. சோத்திரம் ஆண்டவரே. அந்த மகன் ராஜா பிறக்கும் போதே ராஜா கண் பார்வை தெரியாம பிறந்தான் தகப்பனே. ஆண்டவரே, அந்த மகனுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, அவங்க பெற்றோர்களுக்கும் சமாதானத்தை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க ராஜா. சோத்திரம் 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 தகப்பனே. படிக்கிற பிள்ளைகள் ஞானம் கொடுங்க. பிள்ளைகள் ஸ்மார்ட்டா வளரும் தகப்பனே. பெற்றுக்கொள்ளுங்கள் மகிழும்படி அது வியாதியை எடுத்து போடுங்கப்பா. வியாதியை எடுத்து போடுங்க ராஜா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்ப்பா. அப்பா, சசிலக்கா மகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. டேனியலுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. என் தேவன் தாமே இப்படி ஆரோக்கியத்தை தொடுவதாகப்பா. என் சித்தம் உண்டு, நீ சுத்தமாக சொன்னீரே. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாக விளங்கும் சொன்னாரே. என் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் தகப்பனே. நீங்கள் வாகனத்தை அனுப்பி அவன் பிராணனை அழிவுக்கு மீட்டெடுப்பீங்கப்பா. பிள்ளைகள் நேராக சுகம் என்ற வார்த்தை அனுப்புகிறேன், சுகம் என்ற வார்த்தை அனுப்புகிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே அப்பா, எலும்புகள், நரம்புகள், பாதம், முட்டி, ஒவ்வொரு உறுப்புகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகமடைவதாக, சுகமடைவதாக. உங்கள் உயிர்க்கின்ற பலமை சுகமடைக்கிற பரிசுத்த ஆவியானவரை அற்புதம் செய்கிறவரை இன்னைக்கு அற்புதம் செய்யுங்க. ஜெபிக்கிற அற்புதம் செய்யுங்கப்பா. உன் கண்ணீரை தொடர்ந்து வேதனையை மாற்றி போடுங்க ஆண்டவரே. அதுக்கும் சந்தோஷமாக மாறுவதாகப்பா. நிந்தனையும் நிகழ்ச்சி அவ்வாறு நிகழ்ச்சி ஐயா. துன்பத்துக்கான நாட்களுக்கும் துன்பத்துக்கான வருஷங்களுக்கும் சரியாக மகிழ்ச்சியாக்கும் நித்திய மகிழ்ச்சி தலைமையில தங்கியிருக்கேன்ப்பா. கண்ட அதிசயங்களை காண செய்யுங்க, அதிசயங்களை காண செய்யப்பா. முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போலாது சொல்லுதேன். அற்புதத்தின் தேவனே, பராக்கிரம கரம் தொடுவதாக ஆண்டவரே, தொடுவதாக தொடுவீராக தொடுவீராக ஆண்டவரே. ஆமே நாமே நாமே சோதரம் சோதரப்பா. விசுவாசிகளுக்கு எல்லாமே கூட சொன்னீங்களப்பா. உங்களை விசுவாசிக்கிறமானவரே, மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், விசுவாசத்தை ஜெயித்தவர், நோயை ஜெயித்தவர் அப்பா. நீங்க அதை இன்னும் மீட்பு உயிரோடு கூட இருக்கீங்கப்பா. சோதரம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொரு பேரும் ஆசீர்வதிங்கப்பா. உங்க பேரண்ட்ஸ் கைடன்ஸ் ஆசீர்வதிக்கிறாங்க. சோதரம் சோதரம் எல்லா தீங்குக்கும் விலகி பாதுகாத்துக் கொள்ளுங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவருக்கு சகல உபகாரமானவரே. God bless you. கர்த்தரோடு கூட இருப்பார்.